ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யா பிகேபி vlogs. நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோங்க. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோ எதை பற்றினு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குங்க. ஆமாங்க, பிளேட் டெக்கரேஷன் பற்றின வீடியோ தான் இது. ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, காங்கேயத்துலேருந்து ஒரு என்கேஜ்மெண்ட் ஆர்டர் ஒன்று கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான பிளேட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான ஃப்ளார்ஸ் எல்லாம் வந்து நம்ம சோர்ஸ் பண்ணிட்டு வந்து வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் வந்து எடுத்திருப்பேன். சாண்டில் கலர், தென் பர்பிள், அப்புறமா வந்து மரூன் கலர்லலாம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இன்றைக்கி நம்ம வந்து எவ்வளோ பிளேட்ஸ் பண்ண போகிறோன்னா 13 பிளேட்ஸ் ப்ளஸ் அசசரிஸ் தாங்க பண்ண போகிறோம். நம்ம பண்ணுற ஆர்டரில் வந்து எல்லா திங்ஸுமே வந்து நம்மளே வாங்க சொல்லி கஸ்டமர் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ திங்ஸ் வாங்குறதுலேருந்து டெக்கரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அங்கே கொண்டு போய் டெலிவர் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணுறது முதற்கொண்டு நாங்களே வந்து பண்ணி கொடுத்துருவோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கோகோனட் பிளேட்டுங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு இந்த கலர் வந்து நான் சூஸ் பண்ணியிருப்பேன். மேலே வந்து ஆரஞ்சு கலரும், பாடிக்கு வந்து லைட் ஸ்கின் டோனும் வந்து எடுத்திருக்கேன். இதெல்லாமே வந்து ஃப்ளவர்ஸ் நம்ம சோர்ஸ் பண்ணிட்டு வந்து வச்சுருக்கோம். ஒவ்வொரு பிளேட்டுக்கும் வந்து யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். அடுத்தது வந்து நம்ம ஆப்பிள் ரெடி பண்ணலாங்க. ஆப்பிள் ஒர்க்கும் வந்து உங்களுக்கு நான் சைட் பை சைடு அப்படியே காட்டிடுறேன். பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸுமே வந்து நான் வாங்கிட்டு வந்த உடனேவே பிளேட்ஸ்லலாம் அப்படியே அடுக்கி வச்சுருவேன். ஸோ அப்போ தான் எனக்கு வந்து என்னென்ன திங்ஸ் வந்து நம்ம வாங்கியிருக்கோம், என்னென்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ நான் அதுதான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்கிட் ஃப்ளார் வந்து வாங்கியிருக்கேங்க. சில டைம் வந்து நான் ப்ளூ கலர் எடுப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து பனானா பிளேட்டுருங்க. நம்ம வாங்கிட்டு வந்த வாடாமல்லி எல்லாம் வச்சு பனானா பிளேட்டர் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இதுக்கு நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சுருந்தேன். ஸோ மரப்பாச்சி பொம்மை வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், இது வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்னு சொல்லிவிட்டு. ஸோ மரப்பாச்சி பொம்மை அப்படியே வந்து பேராக ட்ரெஸ் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் பனானா பிளேட்டரில் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன். பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா வந்திருந்தது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து சாத்துக்குடி பிளேட்டுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு மரூன் கலர் ஃப்ளார்ஸ் வந்து நான் இதில் யூஸ் பண்ணியிருப்பேன். அவுட்புட் வந்து ரொம்ப நல்லாவே வந்திருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் பண்ணுற டெக்கரேஷனில் உங்களுக்கு எந்த பிளேட் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு விசேஷத்துக்கு நாங்கள் வந்து பிளேட் டெக்கரேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அனுப்பிச்சி வைப்பேன். நிறைய டவுட்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் டிஎம்மில் வந்து கேட்டிருந்தீங்க. பிளேட்ஸோட திங்ஸ் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி சொல்லலாமா, இல்லை நீங்கள் கொடுக்குற திங்ஸ் தானான்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் வந்து எல்லா போஸ்ட்லேயுமே போட்டிருப்பேன், லிஸ்ட் இஸ் கம்ப்ளீட்லி கஸ்டமைசபிள் சொல்லிவிட்டு. ஸோ நீங்கள் என்ன திங்ஸ் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து நாங்கள் அப்படியே வச்சு கொடுப்போங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கேருந்து ஆர்டர் சொன்னாலுமே நாங்கள் அங்கே உங்கள் லொக்கேஷனுக்கே வந்து டைரெக்டாக பண்ணி கொடுப்போங்க. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிளேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபைபர் பிளேட்ஸ், ஃபைபரில் பார்த்திங்கன்னா 2 கலர் இருக்குங்க, சில்வர் அண்ட் கோல்டன். அடுத்தது ஜெர்மன் சில்வரில் பண்ணலாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கிறதெல்லாம் வந்து ஜெர்மன் சில்வர் டெக்கரேஷன் தான். அது இல்லாமல் பேம்பூ பேஸ்கெட்ஸ், அப்புறம் இன்னொரு கஸ்டமர்லாம் கேட்டிருந்தாங்க எவர் சில்வர் தட்டில் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கூட நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். நம்ம சேனலுக்கு வந்து நியூவாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நம்ம கலர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கோகோனட், அது வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணி ஃபினிஷிங் கொடுத்தாச்சு. கொஞ்சம் மைல்டாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் இந்த கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து நான் ரேப் பண்ணிட்டேன். ரெடியான பிளேட்ஸ் எல்லாம் வந்து உங்கள் கிட்டே நான் காட்டிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் ஆஃப் த ஒர்க் வந்து நான் முடிச்சு வச்சுருக்கேன். எனக்கு இன்றைக்கி டெக்கரேஷனில் நான் பண்ணதுலேயே வந்து சாத்துக்குடி தான் ரொம்ப நல்லா வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருந்தது. ஸோ எல்லாமே வந்து முடிச்சுட்டு அப்படியே ஒரு ஓரத்தில் எடுத்து அடுக்கி வச்சுட்டேன். ஸோ ஒர்க் வந்து நியர்லி கம்ப்ளீட் ஆக போகுதுங்க. நம்ம வந்து டைரெக்டாக காங்கேயமில் வந்து போய் டெலிவர் பண்ண போகிறோம். பார்டர்ஸ் எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் வந்து என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க காங்கேயமில். ஸோ நானும் ஓவியா வந்தாங்க, கிளம்பிட்டோம். ஓவியாவுக்கு வந்து லீவாக இருந்தது.
ஸோ நாங்கள் 2 பேரும் ஃபங்க்ஷனுக்கு ஒரு 1.5 hours முன்னாடியே வந்து கிளம்பிட்டோம். பிகாஸ் நாங்கள் அங்கே போயிட்டு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது கால்குலேட் பண்ணி கிளம்பிட்டோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 13 பிளேட்ஸாக வந்து நம்மக்கிட்ட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 13 பிளேட்ஸ் ப்ளஸ் அசசரிஸ் நம்ம கொடுப்போம். 13 பிளேட்ஸ் இல்லாமல் என்கேஜ்மெண்ட் ரிங் பிளேட்டர், பிரைட் கெட்டிங் ரெடி கான்செப்ட், 16 செல்வங்கள், ரோஸ் பிளேட்டர் இதெல்லாம் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ நாங்கள் வந்து டெஸ்டினேஷன் வந்து ரீச் ஆகிட்டோங்க. பார்த்திங்கன்னா இப்போ மண்டபம்குள்ளே வந்து நாங்கள் போக போகிறோம். ஐ திங்க் மீனாட்சி மஹால்னு நினைக்கிறேன். வந்து எல்லாமே வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டோங்க. பார்த்திங்கன்னா நான் இப்படி தான் வந்து எல்லாமே செட் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து பர்பிள் அண்ட் எல்லோ தீமில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கீழே வந்து பர்பிள் அண்ட் பார்டர்ஸ் எல்லாம் வந்து எல்லோவில் வந்து செட் பண்ணியிருந்தேன். பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து 2 குத்து விளக்கு ரெடி பண்ணியிருப்பேன். அது வந்து உள்ளே வச்சுருக்கேன். அவங்களோட குத்து விளக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். கல்யாணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஏகப்பட்ட ஒர்க்ஸ் இருக்குங்க கல்யாண வீட்டுக்காரங்களுக்கு. ஸோ எல்லாத்தையுமே வந்து அவங்க பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பிளேட் டெக்கரேஷன்லாம் வந்து எங்ககிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் வந்து பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபங்க்ஷன் லொக்கேஷனுக்கே மண்டபம்க்கே வந்து எல்லாமே செட் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணி எல்லா ஒர்க்குமே வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுருவோங்க. ஆல்சோ டிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறப்போ நாங்கள் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஃபங்க்ஷன் முடிய வரைக்கும் அங்கேயே தாங்க வெயிட் பண்ணுவோம். முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் ரிட்டன் எடுக்க வேண்டிய திங்ஸ் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். இப்படி தான் வந்து நம்ம டிஸ்டன்ஸ்க்கு போகிற ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். பேக்கேஜில் வந்து நாங்கள் என்னெல்லாம் பண்ணி கொடுத்துருந்தோம்னா 13 பிளேட்ஸ் ப்ளஸ் 16 செல்வங்கள் அசசரிஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருந்தோம். ஆல்சோ குத்து விளக்கு, கீழே விரிக்கிற கார்பெட், 4 சைடு பார்டர்ஸ், சந்தனம் குங்குமம் பன்னீர் இதெல்லாம் வைக்கிற தட்டு ஒன்று கொடுத்துருந்தோங்க. எல்லாமே சேர்த்து தான் வந்து நம்ம கமிட் ஆகிருந்தோம். ஸோ நாங்கள் இருந்து ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி ஆஃப்டர்நூனுக்கு மேலே எங்கள் பிளேட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா தாங்க வீட்டுக்கு போனோம். இந்த ஒர்க் வந்து கஸ்டமருக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஸோ உங்கள் வீட்டு விசேஷத்துக்கு நான் டெக்கரேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்க போகிறேங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். ஸோ until then it's bye from Surya.